எவ்ரிவான், இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 10 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்லயே ஆதிரி அண்ட் எஃப்ஜே லவ் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. முன்ன மாதிரி நீ பேசுறது இல்ல, ஏன் பேசுறது இல்ல, அப்படி இப்படி லவர்ஸ்க்கு யூசுவலா பேசுவாங்க இல்லையா, அதேதான். அண்ட் இந்த பக்கம் அரோராக்கும் துஷாருக்கும் சண்டை போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி அரோரா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க, ரொம்ப ஃபீலா சேட் பண்ணி. அதை வந்து துஷார் வந்து கேட்கல. அண்ட் அதனால அரோராக்கு கோவம் வந்துச்சு. அதனால அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அண்ட் இனிமேலும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அரோரா தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது எஃப்ஜே கூட கன்சோல் பண்ணாங்க. அரோரா அழுதுட்டாங்க. துஷாருக்கு கோவம் வந்துருச்சு. என்னோட கேரக்டரை ஈஸியா ஜட்ஜ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு தான் போனாங்க. ஆனா மார்னிங் நல்லா ஆயிட்டாங்க, ரெண்டு பேரும் நார்மல் ஆயிட்டாங்க. சாரி கேட்டாங்க துஷார், நார்மல் ஆயிட்டாங்க. பாரு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு வேஸ்ட் ஆனதை குறிச்சு நான் நேற்று சாரி கேட்டேன்ல, இதுக்கு நீங்க சாரி கேட்க மாட்டீங்களான்னு இருக்க ஹவுஸ்மேட் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் வெளியே துஷார், அரோரா, கம்ருதீன், பார்வதி எல்லாரும் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தோட பிசிக்கல் அண்ட் அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு அவங்களுக்கு மார்க் போட்டு விளையாண்டு இருந்தாங்க. அப்பதான் பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ஒரு ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. பார்க்கலாம் அவங்க பின்னாடி எப்படி ஆட போறாங்க அப்படின்னு. அப்புறம் லைவ்ல விக்ரம் அண்ட் திவாகரோட காம்போ நல்லா இருந்துச்சு, மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. எஃப்ஜி வினோதோட மாஸ்க் எடுத்து வச்சுட்டாங்க. இடையில சபரிக்கும் பாருக்கும் சண்டை வந்துச்சு. பாரு இடையில போடா வாடான்னு சொல்லும்போது சபரி திட்டி விட்டாங்க, போடா வாடெல்லாம் சொல்லாது அப்படின்னு. ஒரு கேம்ல இருந்தாலும் சண்டை வருது, இல்லைனாலும் சண்டை வருது இல்லையா. வினோத் எலிமினேட் ஆனாங்க, அரோரா எலிமினேட் ஆனாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னா, ரெண்டு வீட்ல இருந்து எலிமினேட் ஆனவங்க அவங்க வீட்டால டிஃபெண்ட் பண்ணலாம். பசர் அடிச்சது வினோதோ கெமி எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. சோ அவங்கள போய் டிஃபெண்ட் பண்றங்கிற பேர்ல வினோத் கெமியா பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய சாரி கேட்டாரு அண்ட் சொன்னாரு, எல்லாரும் புடி புடின்னு சொல்லும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம கெமியா பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா அவர் எதுவும் இன்டென்ஷனா பண்ண மாதிரி நமக்கு தெரியல. அண்ட் கலையரசன் எலிமினேட் ஆனாங்க. அண்ட் பாருவும் கலையும் கனி கேங்க பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா வெங்காயம் வெட்ட வெங்காய கூடி எடுத்து உள்ள கொண்டு போய் வச்சாங்க. ஏன்னா வெங்காயம் வெட்டும் போது ஒரு வெங்காயம் எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க போல. பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸுக்கு குக் பண்ணும் போது எதுவும் ரேஷனிங் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இடையில வினோத் போய் நாங்க கொடுக்கறதுல தான் நீங்க சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரேஷனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன் தான். சோ அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துச்சு. டாஸ்க் ஆரம்பிச்சது. கேமி வியனாவை தடுத்து நிறுத்தினாங்க. சோ வியனா சொன்னாங்க எனக்கு கால அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சம்பந்தமே இல்லாம வினோத் வந்து சண்டை போட்டாங்க. சண்டை போட்டது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா அந்த சீனை பாருங்க. அண்ட் திவாகர் அண்ட் வினோத் காம்போ வந்தது. அந்த வெங்காயம் கூட எடுத்துட்டு போய் இஷ்யூ ஆச்சுல, அதுல விக்ரம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க என்ன பிச்சை எடுத்து திங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்ஜேவும் சொன்னாங்க, இங்க வந்து பாருங்க அப்பதான் தெரியும் எதுக்கு அரோரா கமருதீன் அனுப்பிச்சுட்டீங்க, நீங்க வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சுபிக்ஷா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அரோரா தான் போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டா வந்துட்டு அரோரா போலன்னு சொல்லல, இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அரோரா போறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சோ அதை பத்தி பேசும்போது அரோராக்கும் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கும் சண்டை வந்துருச்சு. இடையில ரம்யாக்கும் அரோராக்கும் சண்டை வந்துருச்சு. அண்ட் ரம்யாவும் அரோரா வந்து பார்வதிக்கும் திவாகருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க கூடாதுனால சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து சொன்னாங்க. ஆனா ரம்யா ஜோவும் கொஞ்சம் வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும்னு அவங்களுக்கு தெரியல. என்னன்னா அரோராவை பார்த்து ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டாலே தாப்பாங்கிறாங்க. திவாகரை பார்த்து நீ எல்லாம் குடிச்சிட்டா நாங்க இங்க நக்கிட்டு போறதாங்கிறாங்க, நொட்டிட்டுன்னு சொல்றாங்க. அண்ட் செருப்பால அடிச்சிரு அப்படிங்கலாம் கொஞ்சம் டீசன்சி மெயின்டைன் பண்ணாம பேசுறாங்க. நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி பிளே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் 2 டைம் போட்டு பார்த்துட்டு ஆனா ஒண்ணுமே புரியல. எப்படி பேசுறது, இந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இது ஒரு ப்ராப்ளமே இல்ல, பேசணும்னு பேசினாங்களான்னு தெரியல. சோ இதுதான் ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்ல ரம்யா அவங்க ஸ்டோரியை சொன்னாங்க. ரொம்ப கவலையா இருந்துச்சு, ரொம்ப கோத்ரூ பண்ணிருக்காங்க. அண்ட் சிம்பத்திக்காக நாளில அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த எபிசோட் முடிஞ்சது. இனி திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம்.